हरे हरे राम हरे राम हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम राम हरे 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 कृष्ण 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 गोपिका जीवन स्मरणम् नमो धर्माय महते नमः कृष्णाय वेधसे ब्राह्मणेभ्यो नमस्कृत्य धर्मान् वक्ष्ये सनातनान् नमो ब्रह्मण्यदेवाय गोब्राह्मणहिताय च जगद्धिताय कृष्णाय गोविन्दाय नमो नमः. வேத பாகத்துல ருக்வேதத்தினுடைய கிலமாக ஸ்ரீ சூக்தம் என்கின்ற ஒரு சூக்தம் பாடப்படுகிறது. பெரும்பாலும் எங்கேயுமே யாருக்குமே இந்த சூக்தம் தெரியும். விஷ்ணு ஆலயங்களிலே அபிஷேகம் பண்ணும் பொழுது இந்த சூக்தம் படிக்கப்படுறது. விசேஷமாக இதுல மகாலட்சுமியினுடைய பெருமை சொல்லப்படுகிறது இந்த சூக்தத்தில். அதனாலதான் இதுக்கு ஸ்ரீ சூக்தம் அப்படின்னே பெயர். இந்த சூக்தத்துக்கு ஆனந்தர், கர்தமர், சிக்லீதர் என்கின்ற ரிஷிகள் வெவ்வேறு ரிக்குகள் அமைகிறது. தேவதை அக்னிர் தேவதா. இந்த சூக்தத்தை நாம் பாராயணம் பண்ணோமானால் லட்சுமி பிரசாத சித்தியர்த்தே ஜபே விநியோகா, லட்சுமி கட்டாட்சம் ஏற்படும் இந்த சூக்தத்தாலே என்று அதனுடைய பலன். அக்னியை குறிச்சு லட்சுமியினுடைய கட்டாட்சம் தனக்கு வேணும்னு பிரார்த்திக்கிறது இந்த சூக்தம். ஜாதவேதஸ்னு அக்னி பகவானுக்கு பெயர். நாம் செய்கிற அக்னி காரியங்கள் எல்லாம் லட்சுமி கட்டாட்சத்துக்காதான் என்று வேதத்துல பிரசித்தம். சாமவேதத்தில் உள்ள ஸ்ரீ சூக்தம் கூட அக்னி பகவானை குறிச்சுதான் பிரார்த்தனை பண்றது. அக்னி ஸ்ரீதேவியினுடைய கட்டாட்சத்தை நமக்கு செய்யக்கூடியவர் அப்படிங்கிற அர்த்தத்துல. தேவதா அக்னி, ஆனா பிரயோஜனம் லட்சுமி கட்டாட்சம். அக்னி ரூபமாக பகவான் நாராயணனே இருக்கிறார் அப்படின்னு அர்த்தம். எந்த தேவதையை நாம் கூட்டாலும் அந்த தேவதையாக நாராயணனே இருக்கிறார். சர்வதேவமயோ ஹரிஹி என்று சொல்றதுனால எல்லா தேவதைகளும் நாராயணனுடைய அங்கங்கள் தானே. அங்கான் யன்யா தேவதாக என்று இருக்கிறதுனால நாம் விஷ்ணுவை அக்னியில ஆகுதி கொடுத்து பூஜை பண்றோம். அக்னிதான் பகவானுடைய வாக்கு. வாக்குதான் லட்சுமியினுடைய ஸ்தானம். அதனால வாக்கிலிருந்துதான் சரஸ்வதி உண்டாகிறார். சரஸ்வதியே லட்சுமி தான். அக்னிர் தேவதா என்று சொல்லப்படுகிறார். பொதுவாக லட்சுமியை பற்றி நாம் தெரிஞ்சுக்கணும். லட்சுமியை க்ஷீராப்தி கன்னிகையாக சொல்றோம். பிருகு மகர்ஷியினுடைய புத்திரியாக சொல்லுகிறோம். பிற்காலத்திலே ஜனகனுடைய பெண்ணான சீதை கூட லட்சுமி தான். ருக்குமணி கூட லட்சுமி தான். லட்சுமிதான் ருக்குமணியாக அவதரிச்சா என்றெல்லாம் பிற்காலத்துல புராணங்கள்ல பிரசித்தம். லட்சுமி யாருடைய பெண்ணாகவே இருக்கிறாளா, இல்ல பரமாத்மாவை போல நித்தியமா இருக்கிறாளா? பரமாத்மா ஒரு காலத்துல பிரம்மச்சாரியா தான் இருந்தாரா, அப்புறம்தான் லட்சுமியை கல்யாணம் பண்ணிட்டாரா? ஆதி நாராயணன் பிரம்மச்சாரி தானா, அப்புறம் கிரகஸ்த நாராயணா ஆனாரா என்று கேள்விகள் கேட்டோமானால் வேதாந்த ரீதியாக லட்சுமி தத்துவத்தை நிரூபணம் பண்ணணும். அப்புறம் அவதாரத்தை சொல்லும் பொழுதுதான் லட்சுமிய பத்தினின்னு சொல்லணும்.
அப்ப பரபிரம்மத்தை விட்டு அந்த லட்சுமி பிரியாதபடியே இருக்கிறாள். அப்போ பரபிரம்மம் சாஸ்வதமானது. அது இப்பொழுதுதான் பிறந்ததுன்னு சொல்ல முடியாது. ஸ்ரீராமநவமி, நரசிம்ம ஜெயந்தி, கிருஷ்ணாஷ்டமி எல்லாம் உண்டு. அவதார தினம். நாராயண ஜெயந்தினோ நாராயண அஷ்டமினோ நாராயண நவமினோ ஒரு காலத்துல நாராயணன் பிறந்தார் அப்படிங்கிறது கிடையாது இல்லையா? சாஸ்வதமாகவே நாராயண பரம் பிரம்மே என்று பரபிரம்மம் சாஸ்வதமாகவே இருந்துருக்கு. எங்கும் வியாபிச்சிருக்கு. நாராயணன் தான் பரமாத்மா, நாராயணன் தான் பரஞ்சோதி, நாராயணன் தான் பரபிரம்மம். அப்படிங்கும் பொழுது அந்த நாராயணனை விட்டு பிரியாத இருக்கக்கூடிய சக்தி தான் லட்சுமி. அது லட்சுமி தந்திரம் அப்படிங்கிற ஆகமத்துல லட்சுமியே சொல்றாள். சக்தி சக்திமதோ விஷ்ணோஹோ ஸ்திதாகம் அனபாயினீகி. லட்சுமி தேவியே சொல்ற வாக்கியம். சக்தி சக்திமதோ விஷ்ணோ. விஷ்ணுவை சொல்லும் பொழுதே சர்வசக்தன் அப்படின்னு தானே சொல்ற. உபனிஷத் சொல்றது பராஸ்ய சக்தி விவிதைகி ஸ்ரூயதே ஸ்வாபாவிகி ஞான பலக்கிரியாச்சே என்று உபனிஷத் சொல்றது. பரமாத்மாவினிடத்துல அபின்னமான சக்தி இருக்கு. அந்த சக்தி சில சமயம் அவ்யக்தமாகவும் சில சமயம் வியக்தமாகவும் இருக்கும். அவ்யக்தமான தசையில அந்த சக்தி பிரகிருதி அப்படின்னும், வியக்தமான தசையில பிரபஞ்சம் அப்படின்னும் அது ஆறு. அதனாலதான் லட்சுமி அஷ்டோத்திரம் ஆரம்பிக்கும் பொழுதே பிரகிருதிம் விகிருதிம் வித்யாம் சர்வபூத ஹிதப்பிரதாம் என்று ஆரம்பிக்கும். அவ்யக்தாது அவ்யக்தத்திலிருந்து வியக்தி உண்டாகிறது. அவ்யக்தம்னா தெரியாதது. அநாம ரூபமான நிலை அவ்யக்தம், நாமரூபத்தோடு கூடிய நிலை வியக்தம். வியக்தாவியக்த ஸ்வரூபமாக பிரதானம் இருக்கு என்று வேதாந்தம் சொல்றது. சக்தி இப்ப இருக்கக்கூடிய பிரபஞ்சம் திருஷ்டமா இருக்கு. இது வியக்தம்னு பெயர். இந்த பிரபஞ்சம் பிரளய காலத்துல இவ்வளவு செடி கொடிகள் பசு பட்சிகள் தேவர்கள் பிதற்கள் மனுஷியாள் உள்பட பிரளய காலத்திலே எல்லாம் லயிச்சு போயிடுறார்கள். மண்ணோடு மண்ணா. அந்த மண்ணு பிரளய ஜலத்துல கரைஞ்சுடும். பிரளய ஜலம் பிரளய அக்னியில வறண்டுடும். அக்னி பிரளய காற்றுல அடங்கும். காற்று ஆகாசத்துல அடங்கும். ஆகாசமும் அவ்யக்தத்துல அடங்கும். அவ்யக்தங்கிறது அரூபமான ஒரு நிலை. இந்த அவ்யக்தத்துக்கும் சாட்சியாயிருக்கிறது பரமாத்மா. அந்த பரமாத்மாவையும் அவ்யக்தத்தையும் பிரிக்க முடியாம இருக்கிறதுனாலே ஒரே ஸ்வரூபமாக சொல்றோம். அவ்யக்தத்தையும் தன்னிடத்துல அடக்கி கொண்டிருக்கக்கூடிய பிரம்மம். அந்த பிரம்மத்திலிருந்து மறுபடியும் இந்த அவ்யக்தம் அப்படிங்கிற பிரம்ம சக்தி, பரபிரம்ம சக்தி பிரகடனமாகிறது. பிரகடனமாகும் பொழுது மறுபடியும் ஆகாசம், ஆகாசத்திலிருந்து காற்று, காற்றிலேருந்து தீ, தீயிலிருந்து தண்ணீர், தண்ணீரிலிருந்து நிலம், நிலத்திலிருந்து எல்லா பூதங்களும். இப்படி அடிக்கடி ஆயுண்டே இருக்கும். மறுபடியும் மறுபடியும் வியக்தமான தசை அவ்யக்தமா போயிடும். அவ்யக்தமான தசை வியக்தமாயிடும். வியக்தமாகும் பொழுது பிரம்மத்தை விட்டு வெளியில வந்தது மாதிரி இருக்கு. ஆனா பிரம்மம் இதுக்கு அந்தர்யாமியா இருக்கு. அதனால பிரம்மத்தினுடைய ஆதாரத்துல இது இருக்கு. அவ்யக்தமாகும் பொழுது எல்லாம் பிரம்மத்துல லயமாயிடுறது. பிரம்மத்திலேயே லயமாகி பிரம்மம் மட்டிலும் மிச்சப்படுறது. அப்போ பிரகிருதியாகிய லட்சுமி பரபிரம்மமான நாராயணனிடத்துல போய் லயமாயிடுறார். நாராயணன் மட்டிலும் இருக்கார். அப்படிங்கிறதுதான் பிரளய நீதி. சிருஷ்டி ஆகிடுச்சுன்னா பிரகிருதியான லட்சுமி சிருஷ்டி காலத்துல நாராயணனை விட்டு வெளியில வர. வெளியில வரும்பொழுது நாராயணன் லட்சுமியின் இடத்துல இருக்கார். பிரகிருதியின் இடத்துல அந்தர்யாமியா இருக்கார். பிரபஞ்ச சிருஷ்டி காலத்துல பிரபஞ்ச ரூபிணியான லட்சுமியினுடைய அந்தர்யாமியாக
லட்சுமியின் இடத்துல பெருமாள் சேர்ந்து இருக்கிறார் நாராயணன். பிரளய காலத்துல நாராயணன் இடத்துல லட்சுமி சேர்ந்து இருக்கிறார். அப்ப லட்சுமி நாராயணனும் பிரிஞ்ச காலம் ஏது? பிரிஞ்ச காலமே இல்லை இல்லையா? அதனால ஆதி தம்பதிகளாக பரபிரம்மம் தம்பதி ரூபமாவே இருக்கு. பரபிரம்மம் தம்பதி ரூபமாகவே இருக்கு. அப்படிங்கும் பொழுது பிரம்மச்சாரி நாராயணனே கிடையாது. ஆதிலிருந்தே சக்தியும் சக்திமானும் பிரியாம இருக்கு. அப்படிங்கிறது தான் தத்துவம். சக்தி ஏன் பிரியாதுன்னா, சக்திமான விட்டு சக்தி பிரியாது. இப்ப நம்மளை எடுத்துட்டாலேயே பேசுற சக்தின்னு ஒண்ணு இருக்கு. பேசுற மொத்தம் உட்காண்டாதானே. அதுபோல கேட்கிற சக்தின்னு உங்களுக்கு இருக்கு. கேட்கறதுக்கு உட்காண்டாதானே. கேட்கிற சக்தி கேட்கிறவனை விட்டு தனியா பிரிக்க முடியுமான்னு? பேசுற சக்தி பேசுறவனை விட்டு தனியா பிரிக்க முடியுமான்னு? எந்த சக்தியும் சக்திமான விட்டு தனியா பிரிஞ்சதானா அது சூன்யம், அபாவமாயும். அதுபோல சக்தி இல்லாதவன் சக்திமானும் இல்லை. சக்தி இல்லைன்னு சொன்னா அப்புறம் அவன் எப்படி சக்திமான்னு சொல்ல முடியும்? பேசினாதானே அவன் பேச்சாளி, கேட்டாதானே அவன் கேட்கிறான், கர்மாவை செஞ்சாதானே கர்த்தா, ஒரு இடத்துக்கு நடந்தாதானே அவன் கந்தா, சிரவணம் பண்ணாதானே ஸ்ரோதா. எதுவுமே சக்தியை கொண்டுதான் சக்திமான். அப்படிங்கிறதுனால சக்தி சக்தி மதோர் அபேதா அப்படிங்கிறது தத்துவம். சக்திமான விட்டு சக்தி பிரியாது, சக்தியை விட்டு சக்திமான் பிரியாது. அப்படிங்கிறதுனால அகலகில்லேன் இறையும் என்று ஆழ்வார் சொல்றாள் இல்லையா? அனபகமாம் அப்படின்னும் ஸ்ரீ சூக்தத்துல வரும். நீங்காதபடி. அப்ப பரபிரம்மம்னா லட்சுமின்னு ஒரு பரபிரம்மம், நாராயணன் ஒரு பரபிரம்மமான். பரபிரம்மம் ஒண்ணுதான், அதுக்கு ரெண்டு புறம். காசுங்கிறது ஒண்ணுதான். அந்த காசுக்கு முன்புறமும் பின்புறம். பின்புறத்தை தள்ளிவிட்டு முன்புறத்தை எடுத்துண்டு வா அப்படின்னு சொல்ல முடியாது. முன்புறத்தை தள்ளிவிட்டு பின்புறத்தை எடுத்துண்டு வான்னு சொல்ல முடியாது. காசு ரெண்டும் சேர்ந்தாதான். எப்படி ஒரு காசோ பரபிரம்மங்கிறது ஸ்ரீயும் ஸ்ரீனிவாசனும் சேர்ந்தாதான் பரபிரம்மம். அத ஒரே வாக்கியத்தாலே சுவாமி ராமானுஜர் தெரிவிக்க பிரம்மணி ஸ்ரீனிவாசே அப்படிங்கிறார். ஸ்ரீபாஷ்யம் ஆரம்பிக்கும் பொழுதே பரபிரம்மம்னா எப்படி இருக்குன்னா ஸ்ரீனிவாசனாவே தான் இருக்கு. ஸ்ரீயை விட்டுட்டு நிவாசத்தை தனியா பிரிக்க முடியாது. ஸ்ரீனிவாசனாகவே தான் இருக்கு அந்த பரபிரம்மம் அப்படிங்க. அதனால லட்சுமி அகோராத்திரம் பரபிரம்மத்தை விட்டு அபின்னமாவே சிருஷ்டியிலையும் இருக்கிறாள், பிரளயத்திலையும் இருக்கு. அகோராத்திரம் அகசுங்கிறது சிருஷ்டி, ராத்திரம்ங்கிறது பிரளயம். எப்போதும் லட்சுமி பிரியறதில்லைங்கிறத வேதம் சொல்றது. ஹ்ரீஷ்டதே லட்சுமி பத்னியௌ அகோராத்திரே பார்ஸ்வே. எப்பொழுதும் பிரியாதபடி பரமாத்மாவினிடத்துல அபிந்தமான சக்தியா இருக்கிறாள். அப்போ பரமாத்மா எப்போ அரூபமா இருக்கிறாளோ இவளும் அரூபமா இருக்கு. பரமாத்மா எப்போ அரூபமா இருக்கிறார் அப்படின்னா பிரஜான வடிவமா இருக்கார். இவள் சக்தி வடிவமா இருக்கா. சக்தியும் பிரஜானமும் சேர்ந்துதான் உலகம். ஒருத்தரை கூட்டோம்னா உள்ள உணர்வு இருக்கு இல்லையா? உணர்வு தான் ஆத்மா. ஆத்மாவாக நாராயணன் தான் இருக்கு. உடல் வருது நாள், உடல் தான் பிரகிருதி, பிரகிருதியாக லட்சுமி. அப்பா அம்மாவினுடைய அம்சம் தானே குழந்தை. அதனால உலகத்துல எது எது இருக்கோ அதெல்லாம் லட்சுமி நாராயண அம்சம். எறும்பு உள்பட உணர்வு இருந்தாதான் வருது. அப்ப எறும்புங்கிற ஒரு சரீரம் இருக்கு, அதுல ஆத்மா இருக்கு. ஆத்மா நாராயணன், இந்த சரீரம் லட்சுமி. சேதனாச்சேதனம் உலகத்துல பாரு, அச்சேதனமாவும் சேதனமாவும் இருக்கிறது எல்லாம் லட்சுமி நாராயண ஸ்வரூபம். பிரியாதபடி லட்சுமி நாராயண ஸ்வரூபமாக இருக்கு அப்படிங்கிறது வேதாந்தம். அந்த திருஷ்டியால பார்க்கணும். எதையுமே லட்சுமி நாராயண ஸ்வரூபமாக பிரகிருதியாவும் பரமாத்மாவும் சேர்ந்துதானே உலகமே. பிரகிருதியும் பரமாத்மாவும் சேர்ந்துதானே உலகம். பிரகிருதிதான் லட்சுமி, பரமாத்மா தான் நாராயணன். இந்த ரெண்டும் சேர்ந்தே இருக்கு அப்படிங்கிறது வியாபகம். எங்கேயும் வியாபிச்சிருக்கிறது அந்தர்யாமி. அந்தர்யாமிதான் நாராயணன். எச்ச கிஞ்சித் ஜகத் சர்வம் திருஷ்யதே ஸ்ரூயதே வா அந்தர்பகிஷ்ட தத் சர்வம் வியாபிய நாராயண ஸ்திதா.
என்று திருஷ்யத்தை இப்ப பிரத்யட்சமா தெரிகிற இந்த பிரபஞ்சம் ஸ்ரூயதே, ஸ்வர்க்கம் பிரம்மலோகம் எல்லாம் ஸ்ரூயதே, கேள்விப்பட்டிருக்கோம் சாஸ்திரத்துல. இப்ப தெரிகிற இந்த பிரபஞ்சமோ பிரம்மலோகம் வரையிலும் தெரியாததான அதிருஷ்டமான லோகமோ இது எல்லாத்திலையும் நாராயணன் வியாபிச்சிருக்கிறார், பரமாத்மா வியாபிச்சிருக்கிறார்னு வேதம் சொல்றது. பரமாத்மா எப்படி வியாபிச்சிருக்கிறாரோ பரமாத்மாவினுடைய சக்தி வியாபிச்சிருக்கு, லோகம் பூராக வியாபிச்சிருக்கிறாள். ஸ்ரீ விஷ்ணு புராணம் நித்யைவேஷா ஜகன்மாதா விஷ்ணோஹோ ஸ்ரீரனபாயினி யதா சர்வகதோ விஷ்ணு ததேவேயம் விஜோத்தமா என்று ஸ்ரீ விஷ்ணு புராணம் சொல்றது. எப்படி நாராயணன் பரமாத்மா நித்தியனோ, அவன் ஒரு நாள் பிறந்தானோ ஒரு நாள் காலமாயிட்டாருன்னோ, இப்போ இருக்கிறார் என்றோ இப்போ இல்லேன்னோ, இங்கு இருக்கிறார் என்றோ இங்கு இல்லேன்னோ, இதுவாக இருக்கிறார் என்றோ இதுவாக இல்லை என்றோ பரிச்சேதப்படுத்தி சொல்ல முடியாம சர்வதேசங்களிலும் சர்வகாலங்களிலும் சர்வரூபங்களிலும் நித்தியமாக எப்படி நாராயணன் இருக்கிறாரோ அதுபோல லட்சுமி நித்தியாக இருக்கிறார், எங்கும் இருக்கிறாள் லட்சுமி. நித்யைவேஷா, அதனாலதான் ஜெகன்மாதா, ஜகத்துக்கு மாதா, ஜகத்தாகவே இருக்கிற மாதா, ஜகத்துக்கு மாதா, ஜகத்தாகவே இருக்கிற மாதா ஜெகன்மாதா. விஷ்ணோஹோ ஸ்ரீஹி அனபாய், விஷ்ணுவை விட்டு அந்த ஸ்ரீ நீங்கவே மாட்டேன், நீங்கினாள் அப்படின்னா அப்பதான் மித்திய, நீங்கினாள் அப்போ அவள் அமிர்ஷாவாக இருக்கிறாள், பிரம்மத்தை விட்டு நீங்கினா மிருஷாவாக ஆயிடுவாள் என்று பாகவதம் பிரதம ஸ்லோகமே, முதல் ஸ்லோகமே. எப்ப திரிசர்கோம் ரிஷா, எத்த திரிசர்கோம் ரிஷாங்கும் பொழுது அமிர்ஷான் பிரிச்சு வியாக்கியானம் பண்ணா ஸ்ரீதர சுவாமிகள், மிருஷான்னு சொல்லல. எப்ப மிருஷானால் பிரம்மம் இல்லாத போனா தானே மிருஷா, பிரம்மம் இருக்கும் பொழுது பிரம்மத்தினுடைய சக்தியை இல்லைன்னு சொல்ல முடியாது, பிரம்மம் இல்லையானால் சக்தி இல்லை, பிரம்மம் இருக்கும்பொழுது பிரம்மத்தினுடைய சக்தி சத்தியமாவே இருக்கு. அப்படி எப்பொழுதுமே இருக்கக்கூடியவள் விஷ்ணோஹோ ஸ்ரீஹி அனபாயினி யதா சர்வகதோ விஷ்ணு ததைவேயம் திஜோத்தம். விஷ்ணு எப்படி சர்வவியாபகராக இருக்காரோ அதுக்கு சலை இல்லாம இவளும் சர்வவியாபினியாக இருக்கிறார். அப்ப ரெண்டு விபு ஏற்பட்டுடுமே, ஒன்னு விபுக்குள்ள அடக்கமா தானே இருக்கணும், ரெண்டு விபு ஏற்படுமேங்கிறதுக்காக தான் ரெண்டும் சேர்ந்து ஒரே தத்துவம், பரபிரம்மங்கிற ஒரே தத்துவம். அப்ப ரெண்டு பிரம்மமானால், ரெண்டு பிரம்மம் இல்லை, சக்தி உடையதான பிரம்மம் அப்படின்னு விசிஷ்டமாகவே சொல்றது, அவிசிஷ்டமா சொல்றதே கிடையாது. சக்தி உடையதாகவே இருக்கக்கூடிய பரபிரம்மம் அத்வைதமாகவும் இருக்கு, பிரம்மஸ்வரூபேன அத்வைதமா இருக்கு, சக்தியோடு கூடியதா இருந்தா விசிஷ்டமாவும் இருக்கு என்கின்ற ரெண்டு பட்சமும் சொல்லப்படுறது. சுத்தமான பிரம்மம் விசேஷணத்தோடு கூடிய பிரம்மம், அப்போ ரெண்டு பிரம்மம் இல்லை, ஒரே பிரம்மம் தான். சக்தி விசிஷ்டமா இருக்கு, எப்பொழுதுமே சக்தி விசிஷ்டமா தான் இருக்கு. ஸ்வரூபத்தை மாற்றணும் சொல்லும் பொழுதுதான் அத்வைத்தம்னு சொல்றோம். ஆனால் எப்பொழுதுமே சக்தி விசிஷ்டமாக இருக்கு அப்படிங்கிறதையும் நிர்ணயமா சொல்றதுனால விசிஷ்டமான அத்வைத்தம் அப்படின்னுதான் சர்வசம்மதமான சித்தாந்தமாக இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய பரமாத்மா, நான் சொல்றது யாருக்கு புரியுமோ புரியாதோ, ஆனா சத்தியம் எப்பொழுதும் அப்படித்தான் இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய அரூபமான பரமாத்மா, அரூபமான லட்சுமி, அரூபமான பரமாத்மா, பரமாத்மா அந்தர்யாமி, லட்சுமி இருக்கிறார். ஒருத்தர் உயிரோடு இருக்கிறான்னு வச்சுக்கோமே, இப்ப சோபையா இருக்க 90 வயசு கழிவர் சாக கிடக்கார், கடைசி மூச்சு போற வரையிலும் முகத்தை பார்த்து உயிர் இருக்கு உயிர் இருக்குன்னு நம்ம நினைக்கிறோம். ஏன்னா சோபை இருக்கு, சோபை இருக்கிறதுனால உள்ள பிரஜானம் இருக்கு. உள்ள இருக்கக்கூடிய பிரஜானம் போயிடட்டும், சோபை போயிடுறது, அப்பதான் அது செத்து போயிடுத்து அப்படின்னு நம்மளுக்கு தெரியறது. அதுக்கு காரணம் என்னன்னா இந்த சோபைதான் லட்சுமி, பிரஜானம் தான் நாராயணன்.
உலகம் பூரா பார்த்துக்க, உலகம் பூரா அந்த சோபை இருக்கு இல்லையா? சமுத்திரத்தை பார்த்தா சோபை இருக்கு, ஆகாசத்தை பார்த்தா சோபை இருக்கு, ஆகாசத்திலிருந்து பூமியை பார்த்தா சோபை இருக்கு. பிளைட்ல போகும்போது கீழே பார்த்தா அந்த பூமி அழகா இருக்கு, சோபை இருக்கு. தாமரை விகசிச்சா சோபை இருக்கு, சந்திரன்ல சோபை இருக்கு, சூரியன்ல பிரபை இருக்கு. உலகம் பூரா அந்த சோபை. பசுமாடு வந்தா சோபையா இருக்கு, இதுல நிறைய அன்னத்தை வச்சா சோபையா இருக்கு, 5 முகம் ஏத்தி குத்தி விளக்க வச்சா சோபையா இருக்கு, வீணா கானத்துல சோபை இருக்கு, குழந்தையினுடைய மழலையில சோபை இருக்கு, பசுமாடும் கண்ணுகுட்டியமா போச்சுன்னா சோபை இருக்கு, சிம்மத்தினுடைய கர்ஜனையில சோபை இருக்கு, யானையினுடைய எக்காலத்துல சோபை இருக்கு. எங்க சோபை இல்லை? லோகம் பூரா சோபை வியாபிச்சிருக்கிறதுனால லட்சுமி சோபன ரூபமாக வியாபிச்சிருக்கு. அவள் வியாபிச்சிருக்கிறாங்கிறதுக்கு அடையாளம் உலகத்துல தெரிகிற சோபதான். அப்புறம் எங்காவது ஒரு இடத்துல லட்சுமி இருக்கிறாளான்னா, எப்போ சர்வ வியாபகமாக இருக்கக்கூடிய நாராயணன் தனக்குன்னு ஒரு லோகத்தை ஏற்படுத்திண்டு அங்க தனியான ஒரு அரசாட்சியும் பண்றார். அது எதுனால் வைகுண்டம். அந்த வைகுண்டத்துல அவர் எப்பொழுது சங்குசக்கர கதாதரனாக, நீலமணி வண்ணனாக, திவ்ய பீதாம்பரதாரியாக அப்படி உட்கார்றாரோ, அப்பொழுது இதுவரையில் அரூபமா அவரை விடாம இருந்த லட்சுமி உடனே ஹிரண்ய வர்ணையாக, பத்மினியாக, பத்மமாலினியாக, கையில தாமர புஷ்பத்தோட அவளும் கூட உட்கார்ந்து. அதனால தாம் ரூபிணியும் ஸ்ரீயம் அனன்யகதியும் நிரீட்சிய யா லீலையா திருததனோகோ அனுரூப ரூபா என்று பாகவதம் சொல்றது. அதையே புராணம் சொல்றது. வைகுண்டேது பரே லோகே ஸ்ரீயா சார்த்தம் ஜகத்பதி ஆஸ்தே விஷ்ணு அச்சிந்தியாத்மா பக்தைர் பாகவதை சஹே என்று சொல்றது. வைகுண்டங்கிற பரமலோகம் பரமாத்மாவுக்கு சாஸ்வதமா தத் விஷ்ணோ பரமம் பதம் சதா பசியந்தி சூரையா என்று சொல்றது இல்லையா வேதமே. அந்த பரமபதத்துல விஷ்ணு சாகாரமா இருக்கார், லோகம் பூரா நிராகாரமாக இருக்கார். அப்பதான் வியாபிக்க முடியும். வைகுண்டத்துல பக்தானுகிரகார்த்தம் சாகாரமா இருக்கு. அங்க கூட பக்தாள் இருக்காளா? பக்தைகி பாகவதை ச. அங்க நித்தியமாவே இருக்கிற பக்தர்கள் கருட விஸ்வக்சேனாதிகள். இங்கேருந்து மோட்சம் அடைஞ்சு போன பக்தர்கள், அந்த 2 விதமான பக்தர்கள். அங்க பகவத் அனுபவம் உடையவர்கள், கைங்கரியப்பரர்கள் 2 பேரும் அங்க இருக்கார். பகவத் அனுபவம் உடையவர்கள் பக்தர்கள், கைங்கரியப்பரர்கள் பாகவதர்கள். பக்தைகி பாகவதை சக. பக்தர்கள் பக்தி யோகத்தாலே பகவான அடைஞ்சவர்கள், பாகவதர்கள் பிரபத்தினாலே பகவான அடைஞ்சவர். 2 பேருக்கு அங்க வேற்றுமையோ நாள் பரமம் சாமியம் உபேத்தின்னு இருக்கிறதுனால வேற்றுமை கிடையாது. வேற்றுமை இருந்தா அவா உசத்தி நம்ம தாழ்த்திங்கிற பேதம் வந்துடும். அப்புறம் சம்சாரம் தான், அங்கேயும் போய் சம்சாரம் தான். அதனால பிரம்மவித் பிரம்மைவ பவதின்னு பரபிரம்மம் யாரையுமே பேதப்படுத்தாம எல்லாருக்கும் பூர்ணானந்தத்தையே கொடுத்து தனக்கு சமமாக ஆக்கி தன்னோட கூட வச்சிருக்கிறார். ஆனால் பக்தைகி பாகவதை சக என்கின்ற அங்க இருக்கக்கூடியவர்களோட லட்சுமி தேவியும் பிரியாம இருக்கிறாங்கிறதுனாலே ஸ்ரீயா சார்த்தம் ஜகத்பதி தேவியோட கூட சேர்ந்து, லட்சுமிங்கிறதுனாலேயே உடனமர் மகளிர் திருமகள் மண்மகள் ஆயர் மடமகள் இவர் மூவர் அப்படின்னு ஆழ்வார் சொல்றார். ஸ்ரீதேவி பூதேவி நீலாதேவி சகிதநாத்தா வைகுண்டத்திலையும் இருக்கு. அது மட்டும் இல்லை, அவளுடைய சகிகள் வேற இருக்கிறார் வைகுண்டத்துல. அங்கேயும் போய் ஸ்திரீத்துவம் எதற்கு நாள்? கைங்கரியத்துக்காக, விஷய போகத்துக்காக இல்லை, கைங்கரியத்துக்காக பெண்மணிகளான ரூபங்களை தரித்து கொண்டு ஸ்திரீ ரூபத்திலையும் வைகுண்டத்துல இருக்கிறார். சங்கர பாஷ்யத்திலையும் அது மாதிரி சொல்லப்படுறது. ஸ்திரீ ரூபத்திலையும் சகுண லோகத்துல வேணா இருக்கலாமே தவிர நிராகாரமான கைவல்யத்திலே ஸ்திரீ புருஷாங்கிற பேதம் கிடையாது அப்படின்னு பிரிச்சு காட்டுறார். ஆக ஆஸ்தே விஷ்ணு ரச்சிந்தியாத்மா பக்தேகி பாகவதை சக. அப்ப அந்த பரமாத்மா பகவான் லோக நிர்வாகத்துக்காக வேண்டி
எப்பொழுது ராமனாவோ கிருஷ்ணனாவோ அவதாரம் பண்றாளோ அப்போ அதே மகாலட்சுமி லோகத்துல அவதரிக்கிறாள். எப்படி அவதரிக்கிறாள்? ராகவத்வே அபவத் சீதா வாசுதேவேது ருக்குமிணி. அதை விட நம்முடைய லட்சுமி ஸ்தோத்திரத்துல சொல்லி இருக்கு, இன்னும் க்ஷேத்திரங்கள்ல அர்ச்சாவதாரமா இருக்கும் பொழுது அப்பவும் விடமாட்டேன் இருக்கா இல்லையா? திருமலையில இருந்தா அலர்மேல் மங்க தாயார், காஞ்சியில வரதனாயிருந்தா பெருந்தேவி தாயார், ஸ்ரீரங்கத்துல இருந்தா ரங்கநாயகி, திருக்கோவிலில் இருந்தா புஷ்பவல்லி என்று எந்த அர்ச்சாவதாரத்தை தரிக்கிறாரோ அந்தந்த அர்ச்சாவதாரத்துக்கு ஏற்றபடி உடனே பக்கத்துல தாயார் சந்நிதி, தாயாரை சேவிச்சுட்டுதான் பெருமாள் இடத்துல போகணும் என்ற சம்பிரதாயங்கள் இன்னைக்கும் உலகத்துல இருக்கிறதுனால நாம் பரமாத்மாவை கடவுள தம்பதியாவே பாவிக்க சூன்யமா நினைக்கிறது இல்லை. கடவுளை அம்மனமா நினைக்கிறது இல்லை சமணர்களை போல, கடவுளை சூன்யமா நினைக்கிறது இல்லை பௌத்தர்களை போல, கடவுளை ரூபமே இல்லை அப்படின்னு நினைக்கிறது இல்லை மலேச்சர்களை போல. இப்படி கடவுளை நாம் தம்பதி ரூபமாவே அம்மையாவும் அப்பனாவும் தம்பதி ரூபமாவே நாம் கடவுளை பார்க்கிறதா நம்முடைய தத்துவம். அதுல சாட்சாத் நாராயணனை குறிச்ச ஸ்தோத்திரங்களும் இருக்கு, சூக்தங்களும் இருக்கு, லட்சுமியை குறிச்ச ஸ்தோத்திரங்களும் சூக்தமும் இருக்கு. ஹிரண்யவரணாம் அப்படிங்கிற இந்த 16 ரிக்குகள் புருஷ சூக்தம் போல இதுலயும் இருக்கு. ஆனால் லட்சுமிக்கு திருவாராதனம் பண்ணும் பொழுது ஒவ்வொரு ரிக்குனாலேயே திருவாராதனம் பண்ற பத்ததியும் இருக்கு. அதுல முதல் இருக்கு அனுஷ்டு சந்தஸ். ஆனந்த ரிஷின்னு ரிஷியே ஆனந்த ரிஷி கேட்டதே கிடையாது. இப்படி ஒரு சந்தஸ். ஹிரண்யவர்ணாம் ஹரிணீம் சுவர்ண ரஜதஸ்ரஜாம் சந்திராம் ஹிரண்மயீம் லக்ஷ்மீம் ஜாதவேதோ மஆவஹா. ஹே ஜாதவேதா, அக்னி பகவானே அந்த லட்சுமி தேவியை எனக்கு கொடு, எனக்கு கொண்டு வந்து கொடு. அக்னிக்கு கொடுத்துட முடியுமான்னா அக்னியில அவ இறங்கினால் ஸ்ரீராமபிரானுக்கு அக்னி பகவான் சீதாதேவியை திருப்பி கொடுத்தார். அக்னியிலே பிரார்த்திப்பான். அக்னியில தானே ஜோதி இருக்கு, பிரகாசம் இருக்கு, சோபை இருக்கு. சோபாரூபமான லட்சுமி அக்னியில இருக்கிறதுனாலே அக்னிய பிரார்த்திக்கிறது இந்த சூக்தம். தீபம் ஏற்றி வச்சா ஆத்ல லட்சுமி கட்டாட்சம் நிரம்பி இருக்கும் இல்லையா? அதனால ஜாதவேதம் பொதுவாக அக்னி, இந்திரன், பிராணன் முதலிய வாக்குகள் நாராயணனையே குறிக்கும் என்று பிரம்மசூத்திரம். அதுக்குன்னு அதிகரணம் இந்திர பிராணாதிகரணம், பிராணாதிகரணம் முதலியதான அதிகரணங்களிலே இந்த சப்தங்கள்லாம் பரமாத்மாவை குறிக்கிறது அப்படின்னு சொன்னா பிரம்மலிங்க பூயிஷ்டாத்வாத். அந்த சூக்தங்கள்ல இந்திரன் சொன்னா இந்திரங்கிற தேவதையை சொல்றதா பரமாத்மாவையே சொல்றதா? அந்த சூக்தங்கள்ல உள்ள அடையாளத்தை கொண்டு சர்வஜத்வ சர்வசக்தத்வாதி குணங்கள் நிறைய சொல்லி இருந்தா அது இந்திரங்கிற தேவதையை சொல்லல, பரமாத்மாவை சொல்றது அப்படின்னு பாஷ்யம் பண்ணிருக்கா இல்லையா? அதுபோல இந்த இடத்திலையும் ஜாதவேதகான அக்னியை கூட்டாலும் லட்சுமியையே நமக்கு கொடுக்கணுமானா லட்சுமிநாதனை தவிர வேற யாராலையும் முடியாது. அந்த லட்சுமிநாதனைத்தான் இங்க ஜாதவேதாஸ் அப்படின்னு அக்னியாக பிரார்த்தித்து கொண்டு அக்னி ரூபமான நாராயணனே எனக்கு லட்சுமி கடாட்சம் உண்டாகும்படியாக செய் என்று பிரார்த்திக்கிறதுன்னு அர்த்தம். கடைசி வரையிலும் இந்த சூக்தம் பூர்த்தி ஆகிற வரையிலும் அந்த லட்சுமி எப்படி இருக்கிறாள்? ஹிரண்ய வர்ணம். பெருமாள் எப்படி நீல வர்ணமாக இருக்காரோ அவள் மின்னல் கொடி போல இருக்கு. வித்யுத் சமாம் விஷாலாட்சியும் ஸ்னிக்த குஞ்சித மூர்தஜாம் என்று ஸ்ரீமத் ராமாயணம் சீதா பிராட்டியை வர்ணிக்கிறது இல்லையா? மின்னல் கொடி போல இருக்காள், சுவர்ண காந்திக்கு இருக்கிறாள் தாயார். ஹரிணி, ஹரியினுடைய பத்னி, ஹரிய விட்டு பிரியாம இருக்கிறாள், ஹரிய பிரேரணை பண்றாள். அதனால ஹரிணியின் பெயர்னு லட்சுமி தந்திரத்துல லட்சுமியே சொல்லிக்கிறாள். ஹரிம் நயாமி காரியேஷு நீயேச்ச ஹரிணா ஸ்வயம் சதா ஹரிண பாசாகம் ஹாரிணி துரிதம் சதாம். இதனாலே எனக்கு ஹரிணின்னு பெயர். இந்த ஸ்ரீ சூக்தத்துக்கு வியாக்கியானமாக லட்சுமி தந்திரம்ங்கிற ஆகமத்துல தாயாரே சொல்றதான அத்தியாயம் இருக்கு.
ஹரிம் நயாமி காரியேஷு. ஹரி எப்பொழுதுமே ஒரு காரியமும் செய்ய மாட்டார். ஏன் அப்படின்னா உதாசீனர், சாட்சி மாத்திரமா இருப்பார். எல்லாத்துக்கும் சாட்சியா இருப்பதே தவிர எதையும் செய்ய மாட்டார். பரமாத்மா இல்லையா, அவர் கர்த்தா இல்லை, கர்மாவை செய்ய மாட்டார், சாட்சி மாத்திரமா இருப்பார். அவளுடைய சக்தியா இருக்கிறதுனாலே இவள் தான் எல்லாவற்றையும் செய்கிறார். வேதமே சொல்றதையோ அஸ்யாத்யக்ஷ பரமே வியோமன் என்று பரமாகாசத்திலே வைகுண்டத்திலே